சம்பந்தி, இப்பதான் இந்த வீட்டுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஆமா, அவதான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னுட்டா. நீங்க எப்படி சும்மா இருந்தீங்க? என்ன பண்றது, அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சம்பந்தி, கும்பகோணத்துல காரசாரமா இருக்கும், போட்டுக்கங்க. எத்தனை வயசாகுது? 48. நான் உங்க வயசை கேட்கல சம்பந்தி, உங்க பொண்ணு வயசை கேட்கல. அதுல பாதி 24. கல்யாணமாகி எத்தனை நாள் எப்படி ஆச்சு? 8 மாசம். மன்னார்குடியில ஒரு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டான். ஆக்சுவலா இந்த கும்பகோணத்துல கிடைக்கிறது இல்ல. லாரியில ஏத்தி வெளியூருக்கு அனுப்பிடுறான். உங்களுக்கா ஸ்பெஷலா பிடிச்சிட்டு வந்திருக்கேன், போட்டுக்கங்க. அது உங்க பொண்ணு தானே சம்பந்தி? அதுக்கு இல்ல சம்பந்தி, நீங்க இந்த கும்பகோண வெத்தலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வீட்டுல இருக்கிற அந்த வாடி போன வெத்தலைக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அதனால கேட்டேன். என்ன பண்றது, 30 வருஷமா நிலம், விவசாயம், கோயில் இப்படியே இருந்துட்டேன். பெரிய கோயில் தர்மகர்த்தா, கோயில் காசுல கால்னா கூட கை வைக்காத தர்மகர்த்தா அவளுக்கு எதிராக இப்படி ஒரு தீர்ப்பு எழுதிட்டான். யார் என்ன பண்ண முடியும்? சம்பந்தி, என் பொண்ணு அவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது தான் முறைன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. அவளுக்கு பிடிக்காதா இல்ல உங்களுக்கு பிடிக்காதா? அவளுக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். அத அவ வாயிலேருந்தே நான் தெரிஞ்சுக்கிறேனே. அவ உங்களை தூக்கி எறிஞ்சு பேசுவா சம்பந்தி. இது தூக்கி எறிகிற உடம்பு இல்ல சம்பந்தி, 150 சொச்சம் பவுண்டு. அவ இரும்பு சம்பந்தி. நான் எறும்பு சம்பந்தி. எறும்பு ஊற இரும்பும் தேயும். அப்புறம் உங்க இஷ்டம். நமஸ்காரமா. சப்டச்சா, நான் தான் இந்த வீட்டு சம்பந்தி. என் பேரு மாயவரம் மலையப்பன். என் பொண்ண உன் தம்பிக்கு கொடுத்திருக்கிறேன். நீ உத்தரவு கொடுத்தேன்னா என் பொண்ண ஒரே ஒரு நிமிஷம் இங்க கூட்டிட்டு வருவேன். உன் வாயால நீ நல்லா இருமான்னு சொன்னா அது எனக்கு போதும். நானே நல்லா இல்ல. இந்த காலத்துல நல்லா இல்லாதவங்க தாமா மத்தவங்க நல்லா இருக்கணும்னு வாயார மனசார வாழ்த்துவாங்க. நல்லா இருக்கிறவங்க மத்தவங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? நான் புருஷன் இல்லாதவன். அதனால என்னம்மா, நானும் பொண்டாட்டி இல்லாதவன். ஆனா கல்யாணம் ஆன உடனே முதல்ல என் பொண்ணை நான் தானே வாழ்த்தினேன். நான் வாழ்த்தலாம்னா நீ ஏமா வாழ்த்த கூடாது? நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? சார், நான் ராசி இல்லாதவன். எனக்கு ராசி முக்கியம் இல்லம்மா, உன் ஆசைதான் முக்கியம். நான் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? நான் வாழ்த்தினா அது பலிக்காது. ஓஹோ, இப்போ உனக்கு கல்யாணம் ஆன உடனே நீ நல்லா இருமா அப்படின்னு முதல்ல யார் உன்னை வாழ்த்தினாங்க? எங்க அப்பா. அது பலிச்சுதா இல்ல அதை பத்தி அவரை கவலைதான் பட்டாரா? இன்னைக்கு அதே வாயால என் பொண்ணையும் வாழ்த்திட்டு எதை பத்தியுமே கவலைப்படாம ஹால்ல கும்பகோணத்துல தானமா போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? ஐயோ சார், நான் துரதிருஷ்டசாலி சார். புருஷன் போயிட்டா உடனே துரதிருஷ்டசாலியா? இந்த காலத்துல பல புருஷங்க உயிரோட இருக்கிறதுனாலதான் பல பொண்டாட்டிங்க பாவம் துரதிருஷ்டசாலியா இருக்கிறாங்க. நான் தான் பாக்குறேனே. நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம் சார், அவ சந்தோஷமா இருக்க வேண்டியவன். அப்ப நான் வருத்தப்பட்ட பரவாயில்லங்கிறியம்மா. நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? தேங்க்யூ. இரும்பு தேயுது.